الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد جاءكم من الله نور وكتاب مبين صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. அகிலத்தின் பேரொளி அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழை, அவர்களின் சிறப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே பல வசனங்களின் வாயிலாக விவரிக்க செய்கின்றான். அந்த திருமறையின் வசனங்களிலே ஒன்றான நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்ச்சியை, சிறப்பை கூட்டும் வகையிலே அவர்களுடைய உண்மையான தன்மையை குறித்து அல்லாஹ் அல் மாஇதா என்ற சூராவின் 15வது ஆயத்திலே அல்லாஹு தஆலா சொல்ல செய்த அந்த திருவசனத்தை தான் உங்களுக்கு முன்பு நான் ஓதி காட்டினேன். என்ன அது? قد جاءكم من الله نور وكتاب مبين. அல்லாஹு தஆலா உலக மக்கள் அனைவர்களையும் அழைத்து, ஓ மனிதர்களே, மக்களே, நிச்சயமாக உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து ஒரு ஒளி வந்திருக்கின்றது, நூறு வந்திருக்கின்றது. வகிதாபு முபீன், தெளிவான வேதம் வந்திருக்கின்றது, குர்ஆன் கிதாப் வந்திருக்கின்றது. அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து நூறும் குர்ஆனும் உங்களிடத்திலே, அதுவும் தெளிவான குர்ஆன் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த இரண்டு விஷயங்களை இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றான். அப்போ நூர் என்றால் அதனுடைய விளக்கத்தையும், கிதாப் முபீன் என்று சொன்னால் அதன் விளக்கத்தையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக நூர் என்று சொன்னால், அந்த நூர் என்ற வார்த்தைக்கு அரபி அகராதியில் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், அல்லதி யலிஉ பி நஃப்ஸிஹி வ யுதாஉ பிஹி கைரஹு. நூர் என்று சொன்னால் தனக்கு தானே ஒளிரும், பிற வஸ்துக்களை ஒளிரவும் வைக்கும். தனக்குத்தானே ஒளிரச் செய்யும், பிற வஸ்துக்களை ஒளிர வைக்கும். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளிவே உருவானவர்கள், பிற வஸ்துக்களை ஒளிர வைக்கக்கூடியவர்கள் என்பதனை அல்லாஹு தஆலா இதில் தெளிவுபடுத்துகின்றார். அப்போ அந்த குர்ஆனும் கிதாபுல் முபீன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா முந்திய வேதங்களுக்கெல்லாம் இல்லாத பெரும் சிறப்பாக அகிலம் அனைத்திற்கும், அகிலம் பூராவிற்கும் நேர்வழி காட்டக்கூடிய திருமறையாம் அல் குர்ஆனை அல்லாஹு தஆலா அருளி தந்து, அந்த குர்ஆனை உங்களுக்கு மத்தியிலே எடுத்து ஓத, அதை அமல் செய்து காட்ட, அதன் பிரகாரமே நடந்து உங்களை, உங்களுடைய கல்புகளிலே இருக்கக்கூடிய அந்த இருளை நீக்கக்கூடிய ஒளியாக நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய நபியை உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான்.
அப்போ மக்களுடைய மனங்களிலே மண்டி இருக்கக்கூடிய அறியாமை என்னும் இருள், விளங்காத்தன்மை என்னும் இருள், யாரை வணங்குவது, எப்படி வாழ்வது, இந்த அறிவியல் வாழ்வியல் எதுவுமே இல்லாத சூழ்நிலையில் மனிதர்கள் மனிதர்களாக இல்லாமல் அறியாமை என்னும் இருளிலே மூழ்கி கிடந்த பொழுது அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையை நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வப்போது அருளி, ஒரே ஒட்டுமொத்தமாக அல்ல, முந்தைய வேதங்களைப் போன்று அவ்வப்பொழுது தேவைப்படும் பொழுது அப்பொழுதெல்லாம் அருளி அதை 23 ஆண்டுகள் அந்த ஒரு குர்ஆனை அல்லாஹு தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக அருளி நடைமுறையிலே நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து காட்டி அதன் மூலம் அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறியாமை என்னும் இருளை நீக்கக்கூடிய மாபெரும் ஒளியாக இருக்குகின்றார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ அறியாமை என்னும் இருளை நீக்கக்கூடிய மாபெரும் ஒளி நாயகம் பெருமானார் அவர்களாக இருக்குகின்றார்கள். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்பதற்காக வேண்டி தூரங்களிலே இருந்து மக்கள் நிறைய வருகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்ததில்லை, கேள்விப்பட்டிருக்கின்றார்கள். அப்படி வரக்கூடிய அந்த மக்கள் பெருமானார் அவர்களை சரியாக நாம் விளங்கி கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் சென்று நாம் விசாரிப்போமேயானால் பெருமானாரை குறித்து அவர்கள் விளக்கமாக கூறுவார்கள் என்பதாக எண்ணி நபிகளாருடைய தன்மைகளை, அவர்களுடைய வாழ்வியல் முறைகளை அறிவதற்காக இப்படி அவர்கள் ஹயாத்துள்ள வரையில் சஹாபாக்கள், அதாவது நபிகளாரை காணாத தோழர்கள் வந்து பார்க்க வரும் பொழுதெல்லாம் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி ஒன்றுதான். என்ன கேட்பார்கள்? யா உம்முல் முஃமினீன், முஃமின்களுடைய தாயவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், வாழ்வு முறையை சொல்லுங்கள், எப்படி அஹ்லாக்குகளை சொல்லுங்கள், அவர்களை பற்றி நீங்கள் தெளிவுபடுத்தினால் இன்னும் நாங்கள் ஈமானிலே பலமாக இருப்போம் என்பதாக கேட்கும் பொழுதெல்லாம் நீளமான பதிலை எதிர்பார்த்தார்கள் வந்தவர்கள். ஆனால் ஒரே வார்த்தையிலே ரத்ன சுருக்கமாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லிவிடுவார்கள், கான ஹுல்குஹு அல் குர்ஆன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து நாம் நிறைய சொல்ல வேண்டியதில்லை, அவர்கள் குர்ஆனாகவே இருந்தார்கள், குர்ஆனாகவே வாழ்ந்தார்கள், குர்ஆன் தான் அவர்கள் குர்ஆனை போதிக்க அதை நடந்து காட்டி மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வ யுஸக்கீஹிம், வேதங்களை ஓதி காட்டி அவர்களுக்கு அறிவு ஞானங்களை புகட்டி கல்பிலே மண்டி கிடக்கக்கூடிய இருளையெல்லாம் நீக்கக்கூடியவர்களாக வந்தார்கள் என்ற ஆயத்தையும் ஓதி காட்டுவார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்ன ஒரே வார்த்தை கான ஹுல்குஹு அல் குர்ஆன். நபிகளாருடைய அந்த நடப்பு அனைத்துமே குர்ஆனாகவே இருந்தது என்பதாக சொல்கிறாங்க. ஆக அருள்மறையாம் திருக்குர்ஆன் இந்த உலகம் முழுமைக்கும் அது ஒளியை பரப்பக்கூடியதாக, அறியாமையை நீக்கக்கூடிய ஒளியாக அனுப்பி அதை செயல்படுத்தி காட்டக்கூடிய முன்மாதிரியாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு அனுப்பப்படுகின்றார்கள். இந்த பேரொளி என்று சொல்லும் பொழுது அதை நாம் விளங்குவதற்கு இப்படி சில விஷயங்களை நாம் கேட்டாக வேண்டும். ஆரம்ப காலம் தொடுத்தே உலகம் உண்டான நாளிலே இருந்து உலகம் பூராவும் மண்டி கிடந்த அறியாமை என்னும் இருளை நீக்கி அவர்களுக்கு ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய நூரை புகட்டுவதற்காக வேண்டி என்று அல்லாஹு தஆலா அந்த காலங்களிலே நபிமார்களை அனுப்பி வச்சான். உலகத்துக்கு நபிமார்கள் வந்தார்கள், அவர்களுக்கு வேதங்கள் வழங்கப்பட்டன, சுஹுஃப்கள் வழங்கப்பட்டன. இந்த வேத வரிகளை மக்களுக்கு மத்தியில் அவர்களும் சொன்னார்கள். அப்போ அவர்கள் சொன்னதும் கூட ஒரு வகையில் நூறு தான். ஹிதாயத் என்று சொன்னால் என்ன? நூர் ஒளி, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து அதை அல்லாஹ்வை காட்டி கொடுப்பது அறியாமையை போக்கக்கூடிய நூறு ஒளியாக இருக்குகின்றது. அப்போ மக்களுக்கெல்லாம் அந்த நபிமார்கள் எல்லோருமே அவர்கள் வழிகாட்டினார்கள்.
அந்த அந்த காலத்திற்கு அவர்களுடைய ஏரியாக்களுக்கு, அவருடைய சமூகத்திற்கு, உலகம் புறாவுக்கும் அல்ல, வந்த எல்லா நபிமார்களும் அவரவர்கள் சமூகத்திற்கு, ஏரியாவிற்கு, அந்த எல்லைக்கு அவர்கள் நபியாக வருகின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் அவர்கள் போதித்தார்கள். ஆனால் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை இருக்குகின்றதே, இந்த வருகையின் காரணமாக அவர்கள் ஹிதாயத்தாக கொண்டு வந்த, ஒளியாக கொண்டு வந்த அனைத்து ஒளிகளும் ஹிதாயத்துகளும் இதற்குள் ஐக்கியமாகிவிட்டன, அடங்கி போய்விட்டன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததற்கு அப்புறம் எல்லாம் இதுக்குள்ளே அடங்கி போச்சு. ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மனிதர்களுடைய இயற்கையிலேயே இருளை கண்டு பயப்படுவது. இருள் பிடிக்காது யாருக்கும். இருளிலே நடப்பதற்கு பயப்படுவார்கள். அந்த இருளை போக்கிக் கொள்வதற்காக வேண்டி சாதனங்களை ஏற்படுத்திக் கொள்வார்கள். இந்த சாதனம் என்பது ஆரம்ப காலம் தொடுத்து ஒரே மாதிரியாக இல்லை. ஆரம்பத்திலே மிருகங்களுடைய கொழுப்புகளை உருக்கி அதை திரி போட்டு எரித்து அதிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வருவார்கள் ஆரம்ப காலங்களிலே, மனிதனுடைய ஆரம்ப காலகட்டம். அதற்கு பிறகு சில மாற்றங்கள் வரும்பொழுது, காலம் வரும்பொழுது எண்ணெயை உபயோகிக்க ஆரம்பித்தார்கள். சமையலுக்குண்டான எண்ணெய் அதுக்கும் போட்டுக்குவாங்க. பிறகு காலங்கள் வரும்பொழுது மெழுகுவர்த்தியாக வந்தது. பிறகு ஒரு காலம் வரும்பொழுது டார்ச் லைட்டாக வந்தது. பிறகு ஒரு காலம் வரும்பொழுது விஞ்ஞான கண்டுபிடிப்பின் உயர்வின் காரணமாக மின்சார விளக்குகள் ஆங்காங்கே ஜொலிக்க ஆரம்பித்தன. பயங்கரமாக பல ஆயிரக்கணக்கான வாட்ஸுகளை கொண்டு அலங்காரங்கள் என்ன, இரவையெல்லாம் பகலாக்கி விடுகின்றார்கள். நாடுகளெல்லாம் இன்று முன்னேறிவிட்டன. பகலை விட இரவை தான் விரும்புவார்கள். ஏனென்றால் பகலை விட இரவு அழகாக இருக்குகின்றது, ஜொலிக்குகின்றன, மின்சார ஒளியிலே ஜொலிக்குகின்றது. இதே போன்றுதான் முந்தைய நபிமார்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கு ஹிதாயத் அல்லாஹ் கொடுத்து அனுப்பிச்சான். அவர்கள் கொண்டு வந்த அந்த ஹிதாயத்தின் ஒளி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாக்கா, அகல் விளக்கு மாதிரி கொஞ்சம் அந்த இடத்துக்கு, அந்த ஊருக்கு மட்டும் வெளிச்சம் அடிக்கும், அந்த இடத்துக்கு வெளிச்சம் அடிக்கும். அகல் விளக்கு மாதிரி அந்த நபிமார்களுக்கு கொடுத்த ஹிதாயத் அவ்வளவு தான். அதுதான் சொல்லுவாங்க, அதனால் போக மாட்டாங்க. பிறகு ஒரு காலம் வரும் பொழுது அவர்கள் மெழுகுவர்த்திகளை போன்று கொஞ்சம் பிரகாசமானார்கள், கொஞ்சம் அதிகமாக சொன்னாங்க. இன்னும் ஒரு காலம் வரும் பொழுது டார்ச் லைட்டை போன்று நல்லா அடிக்கக்கூடிய பளிச்சுன்னு சொல்வார், வரக்கூடிய வெளிச்சத்தை போன்று ஹிதாயத்தை கொண்டு வந்தார்கள். பிறகு நாகரிகம் உயர்ந்து உயர்ந்து மக்களுக்கு மத்தியிலே விஞ்ஞானம் வளரும் பொழுது இந்த எலக்ட்ரிக் லைட்டுகள், மின்சாரங்கள் எல்லாம் வந்தன. சரி, இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு வகையில் வெளிச்சத்தை கொண்டு வந்தார்கள். ஒவ்வொரு வகையில் ஒளி இருந்தது. அதுவும் நூறு தான், அதுவும் ஒளிதான். என்றாலும் எப்பொழுது நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு வந்து விட்டார்களோ, அல்லாஹ் அவருடைய பூமிக்கு அனுப்பி விட்டானோ, அவர்கள் கொண்டு வந்த ஒளிக்கு முன்னால் இந்த எல்லா தீபங்களும், எல்லா டார்ச் லைட்டுகளும், எல்லா விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் இல்லாமல் போயின. தேவையில்லாமல் போயிடுச்சு, தூக்கி தள்ளிடுச்சு. ஏன்னு சொன்னால், எவ்வளவு லைட் அலங்காரம் பண்ணி, எத்தனை வாட்சுகளை போட்டு, எத்தனை கோடி கணக்கில் வெளிச்சத்தை போட்டு ஒரு டவுனை, ஒரு ஊரை, ஒரு ஏரியாவை எவ்வளோ வெளிச்சமாக நீங்கள் ஆக்கி வைத்தாலும் கூட, காலையில் கதிரவன் எழுந்து தன்னுடைய கிரணங்களை அது ஜொலிக்க ஆரம்பித்து விடுமையானால், சூரியன் வந்து விடுமையானால், மத்திய பகல் வேளை வந்து பரிபூர்ண தன்னுடைய ஒளியை அது பாய்ச்ச ஆரம்பித்து விட்டால், அந்த ஒளிக்கு முன்னாலே டார்ச் லைட்டோ, நீங்கள் என்ன விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் ஏற்படுத்தப்பட்ட விளக்குகளோ, எந்த லைட்டும் பிரயோஜனம் இல்லை. இருக்கா இல்லையா? சூரிய வெளிச்சத்துக்கு முன்னால் எந்த லைட்டும் செல்லாது, எல்லாத்தையும் மிஞ்சிவிடக்கூடியதாக இருக்கும். அது போன்றுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பரிபூர்ண ஜோதியாக, சூரியனாக அவர்களை அனுப்பியதாக திருமறை கூறுகின்றது. வதாயியன் இலல்லாஹி பிஇذனிஹி வ சிராஜம் முனீரா. நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அல்லாஹ்வின் பால் அழைக்கக்கூடிய தாயாக இருந்தார்கள். மக்களை அல்லாஹ் அணைக்கக்கூடிய பணியை செய்தவர்களாகவும் சிராஜன் முனீரான்னு சொல்கிறான். அப்போது ஒளி மிகுந்த மாவொளியாக,
பேரொளியாக நாம் அவர்களை அனுப்பினோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். பேரொளி என்னங்க? உலகத்திலேயே பெரிய ஒளி என்னங்க? சூரிய ஒளி தான். அந்த சூரியனை போன்று இந்த உலகம் முழுமைக்கும் அது பிரகாசிக்கக்கூடியதாக இருக்குகின்றது. மற்ற ஒளிகளெல்லாம் ஒரு வீட்டுக்குள் இருக்கும், ஒரு தெருவுக்கு இருக்கும், ஒரு நகரத்திற்கு இருக்கும். அது உலகத்துக்கெல்லாம் பரப்ப முடியாது. சூரியன் மட்டும்தான் உலகம் முழுமைக்கும் ஒளியாக இருக்க முடியும். எனவே நாயகம் பெருமானார் கொண்டு வந்த இந்த ஹிதாயத் இருக்குகின்றது, இந்த நூறு இருக்குகின்றது, இது உலக மக்கள் அனைவர்களையும் கவர்ந்து எல்லோருடைய உள்ளங்களிலும் புகுந்து அவருடைய அறியாமை என்னும் இருளை நீக்கக்கூடிய ஒளியாக நாம் அனுப்பி உள்ளோம் என்பதாக சொல்கிறாங்க. இப்போ இந்த ஒளி இருக்குகின்றது லேசுப்பட்ட ஒளி அல்ல. இது உலகத்திலே பல பேர்கள் ஜொலிக்குகின்றார்கள், பல பேர் ஜொலிக்கிறாங்க. அந்த ஜொலிப்புக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கும். சொல்லுவோம் பாருங்க, சில பேர் ஆட்சி அதிகாரங்களில் ஜொலிப்பாங்க. என்ன மாதிரியான அரசர், எப்படிப்பட்ட ஆட்சி, பெரிய ஆட்சி, அவருடைய பேரை சொன்னாங்க ஜொலிப்பு, அது ஒரு மரியாதை. இன்னும் பல பேர் ஜொலிக்கிறாங்க, நட்சத்திரம்னே பேர் சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாங்க? நட்சத்திரம். விளையாட்டில் ஹாக்கியில் நட்சத்திர விளையாட்டுக்காக இருக்கிறான், நட்சத்திர போட்டியாளர் இருக்கிறான். அதே மாதிரி பேசும் பொழுது நட்சத்திர பேச்சாளர் இருக்கிறான், ஜொலிக்கிறாராம் அவர், நட்சத்திர பேச்சாளர். அப்புறம் பார்த்தோன்னு சொன்னாக்கா நடிப்பு துறையில் அவர் மேல்பட்ட நட்சத்திரங்க, நடிகர். அப்போ இந்த நட்சத்திரங்கள்லாம் ஜொலிக்குது இல்லையா, மக்களுக்கு மத்தியில் பிரபலமாக பேசப்படுறாங்க இல்லையா, ஜொலிக்கிறாங்க. அதான் சொல்லுவாங்க, மின்னுறாங்க, ஜொலிக்கிறாங்களாம். அப்படியே அவர்களுக்கு பின்னால் பார்த்தோம்னு சொன்னால் காரணங்கள் இருக்கும். நல்ல உயர் குலத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள், உயர்ந்த பாரம்பரியத்தில் வந்திருப்பார்கள், அதாவது பணக்கார பாரம்பரியத்தில் அரச குடும்பங்களிலே வந்ததுனால அவருக்கு ஒரு சிறப்பு. அவர் படித்ததினால் அவருடைய வேலையில் ஜொலிக்கிறார், நிறைய ஓட்டுகள் வாங்கினதுனால அவர் ஆட்சியில் ஜொலிக்கிறார், மக்களிடத்தில் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா விளையாடுறார், விளையாட்டிலே ஜொலிக்கிறார், நல்ல பேச்சாளராக பெரிய படிப்பாளியாக இருந்தது காரணத்தினாலே நல்லா பேசுகிறார். அப்போ ஜொலிப்பதற்கு மக்களுக்கெல்லாம் ஒரு பின்னணி இருக்கும். உலகத்தில் யார் ஜொலித்தாலும், யார் மின்னினாலும், யார் எந்த பதவிக்கு போனாலும் அதற்கு பின்னால் ஒரு பின்னணி இருக்கும். ஆனால் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா எந்த பின்னணியும் வைக்கிற, உலகத்தில் எந்த பின்னணியும் சொல்ல முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளோ உயர்ந்த தர்ஜாவில் அவர்கள் எல்லாம் ஆக்கி வச்சிருக்கிறானே, யாரும் அவர்களை என்னால் தான் வந்தார் சொல்ல முடியுமா? முதலாவதாக உம்மி நபியாக இருந்தாங்க, எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது. ஒரே ஒரு நாள் ஒரு ஆசிரியரிடத்தில் போய் உட்கார்ந்து அலிஃப் பே படிச்சிருப்பார்களே, ஆனால் அந்த ஆசிரியர் சொல்லுவார், என்கிட்ட படித்த பையன் பார் சொல்லுவார், சொல்ல மாட்டாரா? அல்லாஹ் அதுக்கு என்ன பண்ணிட்டான், அவர்களுக்கு உஸ்தாதே வைக்கவில்லை, யாருக்கிட்டையும் எந்த இல்மே கேட்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு வைக்கலை, அல்லாஹ் தானே உஸ்தாதாக இருந்தான். அப்போ படிப்பு வாசனையற்றவர்கள், ஆனால் இந்த உலகத்துக்கே அவர்கள் அரசியலை சொல்லிக் கொடுத்தவர்கள், ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுத்தவர்கள், மனிதனுடைய பொருளாதாரத்தை கூறியவர்கள், மக்களுக்கு வாழ்வியல் நெறிமுறைகளை காட்டியவர்கள். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனத்துன், உலக மக்களே உங்களுக்கு ஒரு வழிகாட்டி, என்னிடத்தில் நீங்கள் எதையாக எதிர்பார்த்து மறுமையிலே வருவீர்களேயானால் நீங்கள் பின்பற்ற வேண்டியது என்னுடைய தூதர் என் பெருமானார் ஸல்லல்லாஹு வழி. அப்போ உலகம் அனைத்திற்கும், எல்லா துறைக்கும், எல்லா மக்களுக்கும் வழிகாட்டியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அமைந்ததற்கு எந்த பின்னணியும் இல்லைங்க உலகத்தில், ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால தான் அல்லாஹ் என்ன செஞ்சான், அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாலேயே தந்தையை அல்லாமல் வச்சுட்டான், பார்த்தாயிடுறாங்க. அப்போ என்ன ஆயிடுறாங்க, அனாதையாயிடுறாங்க, எத்தியமாக பிறகுறாங்க. அப்போ தந்தையால் வளர்ந்தார், அதனால தான் அவங்க அப்பா வளர்த்து விட்ட வளர்ப்பு அப்படி சொல்ல முடியாதுங்க. பிறந்த ஒரு 6 வருஷம் 8 வருஷம் ஆச்சு, தாய் மூத்தா போயிடுறாங்க. இல்லை தாய் வளர்த்த வளர்ப்பு அப்படி எல்லாம் சொல்ல வைக்கல. குடும்ப பாரம்பரியம் அதுலேயும் வளரல. அவங்க நல்ல வாலிபமாக நல்லா இருக்கிற நேரத்தில் அபுல் பாதுகாப்பாக இருந்த அபு தாலிப் பார்த்தாயிருந்தார்.
அவர்களுக்கு ஆதரவாக செல்வ செருக்கோடு அவர்களை வியாபாரத்துக்கு அனுப்பி வியாபாரியாக ஆக்கி வைத்திருந்த அன்னை ஹதீஜாவை பார்த்தாயிடுறாங்க. அப்போ அவர்களுக்கு தேவையான உதவி செய்த, அவர்களுக்கு பக்கபலமாக இருந்த எல்லோத்தையும் அல்லா எடுத்துடுறான் உலகத்தை விட்டு. அப்போ எந்த விதமான பக்கபலத்தையும் யாரும் சொல்ல முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு ஜொலிக்கிறதுக்கு காரணம் இதுதான், இவரால் தான், காசு இருந்ததால தான், அந்த குளத்தில் பிறந்ததுனால தான், அவருடைய வளர்ப்பால் தான், இவர்கிட்ட படித்ததுனால தான் என்பதாக யாரையும் காட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்களை உயர்த்த முடியாது. ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ்வால் ஜொலித்தவர்கள். நான் அனுப்பின ஒளியா, ஏன் ஒளி, அந்த ஒளியிலிருந்து அவர்களை படித்தேன், அதுலேருந்து தான் உலகத்தை எல்லாம் படித்தேன். பேரொளி என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக அல்லாஹ் தஆலா பெருமையாக பல இடங்களில் சொல்றான். அந்த பேரொளி பிறந்ததுக்கு அப்புறம்தான் இந்த உலகத்தில் ஜொலிச்சிச்சு என்பதாக அல்ல, அவர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே ஜொலிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே இந்த உலகம் ஜொலிக்க ஆரம்பிக்குகின்றது. எப்படி? உதாரணத்திற்கு காலையில் சூரியன் உதிக்கும் முன்பாக அந்த சுப சாதிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்பலேருந்து பார்த்தாவே கிழக்கில் வானம் வெளுத்துடும். சுப சாதிப்பு 4:30 மணி பாங்க சொல்கிறதுக்கு முன்னால் சுபுவில் எப்போ பாங்க சொல்லுவாங்க, சுப சாதிப்புன்னு சொல்லுவாங்க. சுபு அது 3 பக்கமும் இருட்டாக தான் இருக்கும், கிழக்கு பக்கம் எப்படி இருக்கும், கொஞ்சம் வெளிச்சம் வந்துடும். காரணம் என்ன? சூரியன் வர இருக்குகின்றது. அதுலேருந்து பார்த்தோம்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி மஞ்சள் கலராக அந்த கிழக்கு வானமெல்லாம் சிறப்பாக ஆகி அது வெளிச்சமாக ஆகி பிறகுதான் சூரியன் வரும். அப்போ அடையாளம் என்ன? அங்கே சூரியன் வர இருக்குகின்றது, இங்கே இல்லை மேற்கே இல்லை, கிழக்க வரப்போகுதுங்கிறது அந்த சூரியன் அடையாளம் காட்டுது இல்லையா? அந்த மாதிரி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னாலே ஜொலித்தார்கள். சரித்திர குறிப்புகளிலே நாம் பார்க்க செய்யலாம். அல்லாஹு தஆலா அவருடைய அந்த வருகையை இந்த உலகத்திற்கு தலாயிலின் நுபுவாங்கிற கிதாபின் மூலமாக நிறைய செய்திகளை சொல்லி காட்டுவாங்க. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்க இருக்குகின்றார்கள், இன்னும் கொஞ்ச நாளத்தில் பிறந்து விடுவார்கள். அதற்கு முன்பு பல அதிசயங்கள் உலகத்தில் நிகழ ஆரம்பித்து விட்டன. இமாம் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய புர்தா ஷரீஃபுடைய அந்த கவிதை வரிகளிலே நபிகளாருடைய பிறப்பு என்ற தலைப்பை போட்டு பல செய்திகளை, பல முஅஜிஸாத்துகளை சொல்வார்கள். அபான மௌலிதுஹு அன்தி பி உன்சுரிஹி என்று துவங்கக்கூடிய பாடலிலே இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்க இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்திலே 1000 ஆண்டுகளாக நெருப்பு வணங்கிகள், பாரசீகத்திலே நெருப்பை கும்பிடக்கூடியவர்கள் அணையாமல் பார்த்து கொண்டிருந்த நெருப்பு குண்டம் அணையாமல் பார்த்துட்டு இருந்தாங்க. அது தெய்வம் அது, அதனால் அது அணையாமல் அப்போ போட்டு எரிச்சிக்கிட்டே இருக்கணும், அது கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும் என்பதற்காக வேண்டி 1000 ஆண்டுகள் எரிந்து கொண்டிருந்த நெருப்பு குண்டம் அணைந்து போயிற்று. அந்த நேரத்தில் கைசர் கிஸ்ரா என்ற மிகப்பெரிய வல்லரசு நாடுகள், அவர்களுடைய மாளிகைகள் குலுங்க ஆரம்பித்து விட்டன. உங்களுக்கெல்லாம் அழிவு காலம் இஸ்லாமில் கைவசம் போக இருக்குகின்றது, உங்களை எல்லாம் ஆட்சி செய்வதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டார்கள் என்பதனை அறிவிக்கும் முகமாக அந்த மாளிகைகள் எல்லாம் குலுங்கின. அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கக்கூடிய அந்த பிறந்த அன்று எல்லா விக்கிரகங்களும் உலகத்திலே தலை குப்புற கீழே விழுந்தன. அல்லாஹ் படுக்கப்பட்ட எல்லாத்தையும் இப்படிப்பட்ட பல அதிசயங்கள். அதே தலாலின் நுபுவாவில் இப்படி ஒரு செய்தி வருகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமந்திருந்தார்கள் தாய் அன்னை ஆமினா அம்மா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, நான் நபி பெருமானாருடைய மகனை சுமந்திருந்தேன். அப்பொழுது உலக பெண்களுக்கெல்லாம் கரு சுமந்தால் என்ன கஷ்டம் வருமோ, எவ்வளவு சிரமப்படுவார்களோ, எவ்வளவு அவர்களுக்கு கஷ்டம் வந்திருக்குமோ, அதில் ஒரு கஷ்டத்தையும் நான் பட்டதில்லை. எந்த சிரமமும் இல்லை எனக்கு, நான் கஷ்டமே பண்ணல. எல்லாருமே எப்போ மாதிரி தான் இருந்தேன். எனக்கு வலியும் தெரியல, கடுப்பும் தெரியல, கஷ்டமும் தெரியல. எனக்கு அதிசயமாக இருந்தது. எல்லாரும் கேட்பாங்க, ஏன் ஆமினா உனக்கு கஷ்டமாக இல்லை, நல்லா எழுந்திருக்கிற, நல்லா நடக்கிறிய? எனக்கு ஒன்றுமே தெரியலன்னு சொல்லுவேன். அது மட்டுமா, நான் மரங்கள் இருக்கக்கூடிய தோப்புகளின் பக்கமாக செல்லுவேனேயானால் அந்த மரக்கிளைகள் என்னை நோக்கி சாய்ந்து விடும், சஜ்தா செய்து விடும்.
தலைவணங்கும். நினச்சிக்குவேன், ஏதோ அல்லாஹ் எனக்கு இந்த பிள்ளைய சிறப்பாக கொடுக்க போகிறான் என்பதாக. அது மட்டுமா, வெயிலிலே செல்லுவேனேயானால் எனக்கு மேகங்கள் எல்லாம் ஒன்று கூடி நிழலிட்டு கொண்டே எனக்கு வரும், நான் பார்க்குகின்றேன். அது மட்டுமல்ல, நீர் அருந்துவதற்காக வேண்டி ஜம்சம் கிணற்றின் பக்கம் நான் செல்லுவேனேயானால் அடியில் கிடக்கக்கூடிய நீர் என்னுடைய கைக்கு எட்டும் அளவிற்கு மேலே எழுந்து வந்துவிடும், நான் அள்ளி பருகுவேன். இதை பார்த்த மக்கத்து பெண்கள் எல்லாம் ஓடி வருவார்கள். ஓடி வந்து தங்கள் குடங்களை கொண்டு வந்து மிக லேசாக தண்ணீர் மேலே வந்து விட்டது, வாளி தேவையில்லை, கயிறு தேவையில்லை என்பதாக சொல்லி தண்ணீரை கொள்ள ஆரம்பித்து விடுவார்கள். மேலும் ஆமினா அவர்களை பிடித்து கொண்டு, நீங்கள் போவாதீங்க, நாங்கள்லாம் தண்ணி பிடிச்சிக்கிறோம், நீங்கள் போயிட்டீங்கன்னா கீழே இறங்கிடும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு சிறப்பை வயிற்றில் இருக்கும் பொழுதே அல்லாஹ் வெளியே காட்டினான். அப்போது சூரியன் வருவதற்கு முன்பாக கிழக்கு வெளிப்பதை 3 நபிகளாருடைய வருகை இந்த உலகத்தில் காட்ட செய்தது. பிறக்குகின்றார்கள். பிறந்த பிறகு பெருமானார் அவர்களை அரபுகால முறை பிரகாரம் பால் குடிக்காக வேண்டிய ஹலீமா என்பவர்கள் வளர்த்தார்கள். ஹலீமா தாய், செவிலித்தாய். அரபியர்களுடைய பழக்கம் அது. கிராமத்தில் இருந்தால் நல்லபடியாக வளருவார்கள், நல்ல மக்களுடைய கலாச்சாரம் நல்லா இருக்கும். டவுனில் வந்து பல பேர் வந்து போயிட்டுருக்கிறாங்க, இங்கே வியாதிகள்லாம் இருக்கும் என்பதாக சொல்லி கிராமத்து பெண்களிடம் அனுப்பி வைப்பது ஒரு வழக்கம். அந்த வழக்க பிரகாரம் கிராமத்து பெண்கள் டவுனுக்கு வருவாங்க, குழந்தைகள் எல்லாம் வாங்கிட்டு போகிறதுக்காக வேண்டி. அப்போ வந்த பெண்களோடு சேர்ந்து இவங்க வராங்க. யார்? ஹலீமா அம்மா. வரும் பொழுது அவர்களுடைய வாகனம் கோவேரி கழுதை இருக்குகின்றது, மெலிஞ்சு போய் நடக்க முடியாமல் ரொம்ப திக்கி திணறிக்கிட்டு வருது. அதில் உட்காந்துட்டு வராங்க. கூட வந்த பெண்களெல்லாம் வேகமாக போயிட்டாங்க. இவங்க கடைசியில் வராங்க சக்கி திணறி. அதுக்குள்ளே பெண்கள்லாம் போய் ஒவ்வொரு பணக்கார வீட்லையா பிள்ளைகளை தேடி எடுத்துக்கிட்டாங்க. நிறையா அவங்களுக்கு ஹதியாக கிடைக்கும், காசு கிடைக்கும், சம்பளம் கிடைக்குங்கிறதுக்காக பெரிய பெரிய பணக்கார வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க. இவங்க லாஸ்ட்டாக போனதுனால போய் பார்க்குற இடத்துலலாம் அந்த பொம்பளை வாங்கிட்டு போயிட்டாங்க, இவங்க கொண்டு போயிட்டாங்க, இப்போ எங்கள்கிட்ட குழந்தை இல்லையே என்று தேடி வரும் பொழுது அனைவர்களாலும் கைவிடப்பட்டார்கள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அநாத வீடு, இது ஒன்றுமில்லாத இடம், ஒன்றும் கிடைக்காது என்பதாக சொல்லி கைவிடப்பட்டவர்கள் சிறு பிராயத்திலே. சரி, இந்த பிள்ளையாவது நம்மள்கிட்ட இருக்கட்டுமே என்பதற்காகத்தான் பெருமானார் அவர்களை எடுத்து செல்லுகின்றார்கள். எடுத்து சென்று வாகனத்தில் அமருகின்றார்கள். இந்த வாகனம் இருக்குகின்றதே நன்கு இளமையாக வலுவாக மாறி அனைத்து வாகனங்களையும் முந்தி ஊர் போய் முதலாவதாக சேர்ந்தது. எல்லா பெண்களும் பார்த்தார்கள். ஹலீமா வரும்பொழுது ஒட்டகம் சரியாக அந்த வாகனம் நடக்கலை, ரொம்ப தடுத்தட மாதிரி வந்துச்சு, இப்போ பார்த்தா எல்லாருக்கும் முன்னால் போகுது என்பதாக சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவு. வீட்டுக்கு போனாங்க. மடியில் பால் நல்ல விதமாக சுரக்குகின்றது. அவருடைய ஆட்டு மந்தைகள் நன்கு பருத்து போயின. மக்கள் எல்லாம் பார்த்து தங்களுடைய ஆடு மேய்க்கக்கூடிய இடைகளிடம் சொல்வார்களாம், நம்ம ஆடெல்லாம் எப்படி இருக்குது, இந்த ஹலீமா விட்ட ஆடுகள் மட்டும் எல்லாம் நல்லா கொழு கொழுன்னு இருக்குது, அது எங்கே மேயுமோ அங்கே போய் மேய்ச்சிட்டு வாங்க என்பதாக சொல்லுவாங்களாம். அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா நினைத்து பார்க்காத சிறப்புகளை கொடுத்தான். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவு இருக்குகின்றதே இந்த உலகம் முழுமைக்கும் ஒளியை, ஹிதாயத்தை, இந்த அறிவினத்தை நீக்கக்கூடிய மாபெரும் ஒளியாக இருந்தார்கள். இந்த ஒளி என்று சொன்னால் நிறைய விளக்கம் சொல்ல வேண்டும். ஒளிகள் இருக்குகின்றனவே, சூரிய ஒளி, சந்திர ஒளி எல்லாம். சூரிய ஒளி இருக்க பயங்கரமாக ஒளி இருந்தான். இது என்ன செய்வான் மனுஷன், வெளியே போனால் தாங்க முடியல, ஓடி போய் வீட்டில் ஒழிஞ்சிக்குவான். அங்கே போனால் சூரியன் இருக்காது, சூரியன் வராது அங்கே. அப்போ பரவாயில்ல, ஏசிலாம் இருக்குல்ல. ஆனால் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒளி இருக்குகின்றதே, நீ எங்கே போனாலும் அவன் கூட வந்துடும். அது நீ வெயில் நின்றாலும் வரும், நிழலில் நின்றாலும் வரும். எல்லா இடங்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மோடு இணைந்து இருக்கின்றார்கள். மலை மேலே இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கடலுக்கு கீழே போயிருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் உங்களோடு ஒளியாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அந்த ஒளியால் தானே நீங்கள் படைக்கப்பட்டீர்கள். இந்த உலகம் படைக்கப்பட்டது. சூரியனுக்கு ஒளி அவர்கள், சந்திரனுக்கு ஒளி அவர்கள்,
படைக்கப்பட்டதெல்லாம் அந்த ஒளியிலே இருந்து. எனவே தான் அன்த ஷம்சுன் அன்த பத்ருன் அன்த நூருன் ஃபௌக நூர். நபி பெருமானார் அவர்களே, நீங்கள் தான் சூரியனுக்கு ஒளியாக உள்ளீர்கள், சந்திரனுக்கு ஒளியாக உள்ளீர்கள், ஒளிக்கு மேல் ஒளியாக இருக்கின்றீர்கள், உங்கள் ஒளிக்கு மேலே வேறு ஒளி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளிதான் இந்த உலகை ஆண்டு கொண்டிருக்கின்றது. அவர்கள் இருக்கும் பொழுதும் ஒளிர்ந்தார்கள், ஒளிந்து கொண்டிருந்தார்கள், இப்பொழுதும் ஒளி செய்கின்றார்கள். அவருடைய ஹிதாயத் என்ற அந்த ஹிதாயத் என்கின்ற ஒளியாகப்பட்டது உலகமெல்லாம் பரவி இருக்கின்றது. அவர்கள் குர்ஆனாக வாழ்ந்ததின் காரணமாக இந்த திருக்குர்ஆன் ஒளியாக மாறிவிட்டு மக்களை எல்லாம் சொர்க்கத்தின் பால் அழைத்து செல்லக்கூடிய சிறந்த வழிகாட்டியாக இருக்கின்றது. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெருமையை, உயர்வை, சிறப்பை சொல்லி முடிக்க முடியாது. அதைத்தான் சொல்லி காட்டுவார். வன்சுபு இலா தாத்திஹி மாஷியத்த மின் ஷரஃபின் வன்சுபு இலா கத்ரிஹி மாஷியத்த மின் அல்மி ஃபஇன்ன ஃபضل ரசூலில்லாஹி லைஸ லஹு ஹத்துன் ஃபயுரிப அன்ஹு நாத்திகும் பிஃபமி. எங்கள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை, சிறப்பை எவ்வளவு சொன்னாலும் நீ அவருடைய புகழை முழுமையாக சொன்னவனாக ஆக மாட்டாய். உன்னால் புகழ்ந்து முடியாது, புகழ உனக்கு தெரியாது. எவ்வளவு புகழ்ந்தான் எல்லையாகத்தான் இருக்கும் அது. அப்படி யாராயிலும் இறங்கி எழுத்தாலோ பேச்சாலோ அவர் எந்த வகையிலும் அவருடைய புகழை பரப்ப ஆரம்பித்தாலும் கூட நீங்கள் தான் சோர்ந்து போவீர்களே தவிர அந்த புகழிலே நீங்கள் அதை புகழ்ந்து முடித்தவர்களாக ஆக முடியாது என்பதாக சொல்லி காட்டுவார்கள். அப்படிப்பட்ட என்றென்றும் உயர்வான, என்றென்றும் நம்மிலே இருக்கக்கூடிய, அவர்களோடு நாம் சேர்ந்திருக்கக்கூடிய ஒளியாக அவர்கள் பொருட்டால் நாமும் ஜொலித்து கொண்டிருக்கின்றோம் பெரியார்களே. எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த ஒளியிலும் ஒளியான மேம்பட்ட அந்த ஒளியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியிலே முறையாக நடக்கவும், அவர்கள் எந்த குர்ஆனுக்கு விளக்க உரையாக வாழ்ந்து காட்டினார்களோ அந்த வாழ்வின் பிரகாரம் வாழ்ந்தும் அல்லாஹ்வுடைய லிகாவை, தரிசிப்பை, நரக விடுதலையை, சொர்க்கத்தை அடையக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாக்ரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.